By following, first of all, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuh. First of all, I call Mufiz Zatai to go and grab this program. Before entering into the program, I call our friend Afzal Atai to welcome our chief dignity. He is a retired veterinary surgeon in Tamil Nadu Husbandry Department, assistant project officer in Oving Mill, deputy collector, ex-correspondent of Al-Ajhar Matriculation School and ex-treasurer of Wawer Jamaat Committee, Mr. Dr. K. Muhammad Abdul Aziz, BUSC, sir. Welcome, sir. Welcome to you to our beautiful premises. And now it's the perfect time to start the assembly. Squad, take position, attention. Standard tees. Tension. Standard tees. Tension. I call Muhammad Rilwan from grade 1 to recite the mind-blowing verses of the Holy Quran. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترهن الجحيم. Thank you, Rilwan Atai. May Allah give more reciting talent to you. Ameen. It's a time to sing the song of Tamil Chaiwal too. I call Suhail Atai and Arshad Atai to sing the Tamil Chaiwal. நீராகும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராகும் மதனமென திகழ்பாத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடங்கள் திருநாடும் தக்க சிதை பிரிநுதலும் தனித்தரவும் திலகமுவே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறல் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீலமை தியம்மியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. Thank you, guys. Thank you. It's a perfect time to host the flag. Yeah, absolutely. Pledge. India is my country. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of its rich and varied heritage. I should always strive to be worthy of it. I shall give my parents and teachers and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion in the well-being and pathways along life my happiness. Jai Hind. By following, I call my dear friend Ahmad Ashik Atai to give the Tamil motivation speech. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. வாரம் கொடியேற்றும் நிகழ்வில் நம் மாணவர்கள் எல்லாம் தமிழில் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பேசுகிறத நம்ம எல்லாம் கேட்டிருக்கிறோம்.
அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு சின்ன கதையை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயி எப்படி அப்படின்னா கடவுள் மேலே ரொம்ப கோவம். ஏன் ரொம்ப கோவம் அப்படின்னு கேட்குறப்போ கடவுள் வந்து கேட்குறேன், ஏன் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்க அப்படின்னு கேட்குறப்போ கடவுளை பார்த்து அந்த விவசாயி சொல்கிறாரு, கடவுளே உங்களுக்கு விவசாயம் பற்றி ஒன்றுமே தெரியாது, உங்களுக்கு விவசாயம் பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்போ கடவுள் கேட்குறாரு, எனக்கு தெரியாதா, என்ன தெரியாது அப்படின்னு கேட்குறாரு கடவுள். அப்போ அந்த விவசாயி சொல்கிறாரு, ஆமாம் கடவுளே, தேவையில்லாத நேரத்தில் மழையை கொடுக்குறீங்க, தேவையில்லாத நேரத்தில் வெள்ளத்தை கொடுக்குறீங்க, தேவையில்லாத நேரத்தில் வெயிலை கொடுக்குறீங்க, தேவையில்லாத நேரத்தில் காற்றை கொடுக்குறீங்க. அந்த பயிர் அப்போ என்ன ஆகும்? அந்த தேவைக்கேற்ப தானே நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடவுள் கேட்குறாரு, சரி இதுக்கு என்னப்பா செய்யலாம், இப்போ என்ன சொல்யூஷன் இதுக்கு அப்படின்றாரு. அப்போது அந்த விவசாயி கேட்குறாரு, எனக்கு இந்த உலகத்தையும் முழுசா தாங்க, நான் என்ன செய்கிறேன், பச்சை பசேன்னு மாற்றி காமிக்கிறேன் அப்படின்றார். அப்போ வந்து அப்படிலாம் கொடுக்க முடியாது தம்பி, நான் வேணால் ஒரு ஏக்கர் கொடுக்குறேன், அவனுக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சுக்கரலாம், அந்த ஏக்கரை நீ நல்லா செழிப்பாக காமி, அதுக்கப்புறம் இந்த உலகத்தை கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ கடவுள் கொடுக்குறேன்னு டாப்பில், சரி ரைட்டு நம்ம போவோம் செய்வோம் அப்படின்ட்டு ஒரே ஒரு சின்ன இது மட்டும் கொடுக்குறாரு, வரத்தை மட்டும் கொடுக்குறாரு. நீ எப்போல்லாம் கையில் சொடக்கு போட்டு எனக்கு வெயில் வேணும் அப்படின்றியோ அந்த நேரத்தில் வெயில் வரும், எப்போல்லாம் மழை வேணும்னு கேட்குறியோ அப்போல்லாம் மழை வரும், அந்தந்த சீசனுக்கு எப்போ அப்பப்போ அதாவது கிடைக்கும் உனக்கு, நீ ஒரு சொடக்கு மட்டும் போட்டால் போதும் அப்படின்றாரு. இந்த விவசாயிக்கு இன்னும் குஷி ஆயிடுச்சு. அப்போ என்ன செய்கிறாரு, ஒரு ஏக்கரில் ஃபுல்லாக நெல்லை போட்டு இது விதைக்கிறாப்புல, ஃபுல்லாக அந்த பயிர் அப்படியே பச்சை பசேன்னு அப்படியே பளிச்சு நிற்கிது. அறுவடை நேரம், நாளைக்கெல்லாம் அறுவடை செய்கிறாங்க. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி எல்லா விவசாயம் கூப்பிட்றாங்க, கூலியெல்லாம் கூப்பிட்றாங்க, நாளைக்கு வந்து அறுவடை செய்யணும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி அவர் நெல்லை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பீரமாக ஒரு கெத்தாக போகிறாப்புல. போயிட்டு அந்த நெல்லை அப்படி கோதி எடுத்து அப்படியே அதை லைட்டாக அப்படி கசக்கி விட்டு ஒரு ஊதணும். அப்படி ஊதுறப்பனா நெல்லுலாம் ஃபுல்லாக பால் பிடிச்சி இருக்கணும். அப்போ பால் பிடிச்சி அப்படி இருந்துச்சு அப்படின்னா நெல்லுலாம் என்ன இருக்குது, நல்லா ஆரோக்கியமாக சத்தாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவரை நல்லா கசக்கி ஒரு ஊதுறாரு, நெல் ஃபுல்லாக பறந்து போயிடுச்சு. சரி ஒரு ஏக்கரில் எல்லாம் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன செய்கிறாரு, ஒரு நெல்லாக புதுங்கி பார்க்குறாரு. 5 ஆகுது, 10 ஆகுது, 30 ஆகுது, எல்லாமே அப்படின்னு ரொம்ப கோபமாக விட்டார். ரொம்ப கோபமாகி கடவுள்கிட்ட கேட்குறாரு, கடவுளே நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க, நீங்கள் எப்படி என்னை ஏமாற்றலாம் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ கடவுள் வந்து கடவுளை கூப்பிட்றாரு, வாங்க கடவுளை அப்படின்னு. கடவுள் வந்துட்டாப்புல, சொல்லுங்கள் தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, என்ன செய்யணும், ஏன் இப்படி, ஏன் கோவப்படுறீங்க, ரொம்ப கோவப்படாதீங்க அப்படின்றார். இப்போ உடனே அவர் சொல்கிறார், நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க கடவுளை, பாருங்கள் இந்த நெல் ஃபுல்லாக இவ்வளோ பசுமையாக இருக்குது, ஆனால் எந்த நெல்லுமே பால் குடிக்கவே இல்லையே, ஃபுல்லாக சாவியாக பறந்து போயிடுச்சே அப்படின்றாரு. அப்படியா, இதா பக்கத்தில் ஒரு நெல் இருக்குது தெரியுமா, அந்த நெல்லை போய் எடுத்துகிட்டு வா பார்ப்போம் அப்படின்றாரு கடவுள். போய் எடுத்துகிட்டு வர்றார். எடுத்துகிட்டு வந்து திருப்பி கசக்கி பார்த்துட்டு ஊதுறாப்பில் ஃபுல்லாக அப்படியே பால் பிடிச்சி அப்படியே பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற நெல் அந்த வயல் எப்படி இருக்குன்னா தொங்கி போய் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்குது. இவர் நெல் பார்த்தா அப்படியே செழிப்பாக நிற்கிது, பச்சை பசேன்னு இருக்குது. உடனே அவர், பார்த்தீங்களா கடவுளே, அப்போ நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்றாரு. தம்பி அது அப்படி இல்லை, அந்த நெல் இருக்குது தெரியுமா, தேவையில்லாத நேரத்தில் நான் அதிகமாக அதுக்கு மழை கொடுக்குறேன். அப்போ என்ன தெரியுமா, தனக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் அந்த நெல் எடுத்துக்குது. தேவையில்லாத நேரத்தில் நான் வெள்ளத்தை கொடுக்குறேன், தனக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்குது. நான் வெயில் அதிகமாக கொடுக்குறேன், பூமிக்குள்ளே அதிகமாக ஆழமாக போய் ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமா அப்படின்னு உள்ளே இறங்கி போய் பார்க்குது. அப்போது அந்த பயிர் அந்த நெல் தான் எப்படி எந்த அளவுக்கு எடுத்துக்கறணும் அப்படிங்கிறத அது என்ன செய்யுது, பயிற்சி பெற்றிருக்குது. அப்போ உன்னுடைய நெல் என்ன ஆயிடுச்சு, அது அப்படியே வசதி வாய்ப்போட அந்த அளவுக்கு எது தேவையோ அந்த அது மட்டும் வச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த விவசாயிக்கு ஒரு பாடம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இது மூலியமாக நம்மளுக்கு என்ன பாடம் அப்படின்னா, நம்மள நிறைய பேர் நினச்சி வச்சுருப்போம், சும்மா அடிக்கடி எக்ஸாமுன்றாங்க, ஸ்லிப் டெஸ்ட்டுன்றாங்க, அதுன்றாங்க இதுன்றாங்க, என்னத்தான் போட்டு படிச்சுக்கிட்டு என்னத்தான் போட்டு செஞ்சுக்கிட்டு அப்படின்ட்டு.
ஆனால் அது நம்மளுக்கு புரியலை. ஆனால் நம்மளுக்கு பின்னாடி அது புரியுது. என்ன நல்ல வேலை, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம், படித்தோம், இதுக்கு முன்னாடி நம்ம எஃபெக்ட் போட்டோம், இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதை, அதனால் இப்போ நம்மளுக்கு உதவுது. இதுக்கு முன்னாடி நல்லா படிச்சுக்கிட்டோம் அதனால் நம்மளுக்கு இப்போ உதவுது. இதுக்கு முன்னாடி நம்ம எஃபெக்ட் போட்டு படித்தோம், அதனால் நம்மளுக்கு இப்போ இது உதவுது அப்படின்னு நம்மளுக்கு பின்னாடி தான் விளங்குது. அந்த விவசாயிக்கு எப்படி பின்னாடி விளங்குச்சோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யுது, அது பின்னாடி விளங்குது. ஆக இந்த ஒரு கதையின் மூலயமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நம்மளால் படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நம்ம படிக்கணும். 10th 11th 12th அதிகமாக மார்க் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் அவங்களுக்கு தருவானாக. வாஹிரு தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, Ahmed Asik Achai. May Allah give more speaking challenge to you, Amin. Next, I call Umar Farooq Achai to recite the Tirkural. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாரந்தோறும் நாம் ஒரு திருக்குறளை கேட்டு அதன்படி அமல் செய்து வருகிறோம். அதன்படி இந்த வாரத்தின் திருக்குறள், அருமை உடைத்தேன் ரசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். பொருள், ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாதது என்று எண்ணி சோறு செய்யாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த செயல் நம் முயற்சியோடு செஞ்சால் அந்த பெருமை தரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, Umar Farooq Achai. Next, I call Darwish Achai to narrate the hadith. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நாம் வாரந்தோறும் ஒவ்வொரு ஹதீஸினை கேட்டு அதன்படி அமல் செய்து வருகின்றோம். இந்த வாரத்துடன் ஹதீஸ் என்னவென்று பார்த்தால், லா எதுகுலு ஜன்னத்த ஃபத்தாஹுன்ன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குழப்பவாதி சுவனத்தில் நுழைய மாட்டார். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டத்தில் எதையெல்லாம் கேட்டோம் அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தாலா அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Thank you. Next, I call Afridi Achai to narrate the hadith. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வாரந்தோறும் நடத்தி வருகின்ற ஃப்ளாக் ஹோஸ்டிங்கில் 1 அல்லது 2 ஹதீஸ்களை கேட்டு வருகிறோம். அதன்படி இன்றைய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், இதா ராய்தும் மத்தாஹீன ஃபஹ்சு ஃபி உஜூஹிம் முத்துராப். நீங்கள் புகழக்கூடியவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்களின் முகத்திலே மண்ணை கொண்டு எறியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தனை புகழலாம், ஓரளவு புகழலாம். எந்தனா சரி நீ நல்லா பண்ணுறப்பா, அடுத்த வாட்டி அவன் முயற்சி செய்கிற மாதிரி இருக்கணும் அந்த அவன் வந்து புகழ்றது. இதுவே ஒருத்தன் ஓவராக புகழ்கிறான், அவன் இந்த மாதிரி ஓவராக போகும்போது அவனுக்கு பெருமை வந்துடும். நம்மளால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்க ஓவராக பெருமை வந்துட்டா அவனு அவ்வளோதான், அந்த காரியமே அவனுக்கு இதாயிரும். எனவே இந்த ஹதீஸை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Jazakallah khair, Afridi Achai. Next, I call Arshad Achai to give the motivation in English. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Hamdan shukr always to the Almighty. May Allah give good deeds and complete our dreams, fulfill our dreams. Our education father Abdul Kalam said that to succeed in life and achieve results, you must understand, master 3 mighty forces. They are desire, belief and expectation. And another one important is discipline. If you don't discipline when you are in a school or a college, you pay a heavy price in later part of your life. Discipline like coming up in proper way, like writing properly, talking properly and communicating properly, respecting people properly, it really helps to long way in your life. And the next one important thing is education. Education is one of the blessings of life and one of its necessities. Dear brothers, we must work hard, not wait. Not just politicians and one leaders.
We all need to contribute. Me, you, we. It's our duty. We realize the importance of light when we see darkness. And we realize the importance of our voice when we are silent. We realize the importance of pens and books when we are saw the guns. The countries which are called strong, so powerful in creating wars, but are so weak in bringing peace. Wise. That's giving guns is so easy, but giving books is so hard. That making tanks is so easy, but building schools is so hard. The car, the man last name was Lamborghini. He was not a car manufacturer. He was a man who owned tractors. But he drove Ferraris, and he went up to the Ferrari man because he knew something about the engine parts. He made a suggestion to the Ferrari man about how his cars could be a little better, and the man who owned the Ferrari company looked at the tractor man and said, "Your advice is not important to me. Your advice is not important because see, sometimes you don't understand that our Ferrari people now, but you have a Lamborghini Destiny." And what he did, instead of arguing with the man who owned Ferraris, he went and created the Lamborghini. And that last one thing, success is never ending, failure is never final. Today is difficult, tomorrow is much more difficult, day after tomorrow is beautiful. One child, one teacher, and one book and one pen can change the world. Education is the solution. May Allah grant us all. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Thank you, Arshad Desai. May Allah give more speaking talent to you. Ameen. And to honor our chief dignity, I call our principal of our Ataya Arabic College VO Training Academy, our beloved Ustad M. Tariq Ahmed Ataya Alam Bilali, to honor our chief duty the shield. It's the time to enter the program. Square, stand up on your place. Take position, attention. Select this. Attention. Select this. Attention. Last but not least, I call Suhail Atai to sing the national anthem. जनहन मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल दल सिसरंगा जब शुभ नामे जाहे तब शुभ आशीष माहे गाहे तब सय गादा जनहन मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. Assembly dismissed.